ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம இன்னைக்கு காக்டெயில் தான் பார்க்க போறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட காக்டெயில் இதோட பேர் வந்து பிக்காச்சு. இதுக்கு ஏற்கனவே நான் அடிபட்டிருந்ததுன்னு சொல்லிட்டு ஷார்ட்ஸ்லயும் போட்டிருந்தேன். என்னன்னா, நாங்க உள்ள இருந்தோங்க. அது எங்கள நம்ம கண் எதிர்க்க இருந்தா மட்டும் தான் அங்க ஃபேன்ல உட்காரோம். இல்லைன்னா நம்ம எந்த ரூம்ல இருக்கோமோ, அந்த ரூமுக்கு தேடிட்டு வரோம். நாங்க அப்ப கவனிக்காம விட்டு ஃபேன்ல அடிபட்டுடுச்சுங்க. 10 நாள் கழிச்சு பாருங்க, இன்னைக்கு தான் பாருங்க அந்த ரெக்க பக்கம் ஒன்று லைட்டா அடிபட்டுருக்கு பாருங்க. நான் மஞ்சள் போட்டேன். போட்டுட்டு இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைமா ஏறி ஃபேன்ல ஆனா ஸ்லோவா பறக்குது. முன்னாடி நல்லா அப்படியே ராக்கெட் மாரி பறக்கும். அ இப்ப வந்து நல்லா பறக்க ஆரம்பிச்சிடுச்சு. கொஞ்ச நாளா பார்த்தீங்கன்னா, சரியா சாப்பிடுறதில்ல. அந்த 10 நாளும் அப்படியே சோகமா உட்காந்துட்டு இருந்தது. கத்தல, சவுண்டே குடுக்காம ரொம்ப மனசு கவலையா இருந்தது. நான் அதுக்கு வந்து ஆயின்மெண்ட் வாங்கி போடலாமா? இல்ல மருந்து தண்ணீல கலந்து வைக்கலான்னு சொன்னாங்க. எனக்கு அதெல்லாம் தெரியலங்க. நான் கை தொட்டு கூட போட முடியாது. இதுக்கு கொஞ்சம் கோவம் வரும். அதோட இது போட்ட குட்டி தான் பக்கத்துல இருக்கு பாருங்க. அது வந்து கொஞ்சம் பொறுமையா இருக்கு. அது கொஞ்சம் கோவம்லாம் வராது. இதுக்கு வந்து ரொம்பவே கோவம் வரும். தொடக்கூடாது. ஆனா நம்ம கூட வந்து உட்காரணும், பேசணும்னு நல்லா ஆசைப்படும். என்னன்னா, நாங்க இந்த குட்டிய பாருங்க, இந்த மாரிலாம் தூக்கி வச்சு கொஞ்சனோம்னா, அது என்ன பண்ணும், நான் என்ன பண்ணுவேன், பெட்ரூம்க்கு தூக்கிட்டு போயிடுவேன். இத பெட் மேல வச்சு விளையாடுறதுக்காக. இது என்ன பண்ணும், ஹால்ல ஃபேன்ல உட்காந்துட்டுருக்கோம். நாங்க எந்த பெட்ரூம்ல இருக்கோமோன்னு சொல்லிட்டு, ரூமா தேடிட்டு வந்து, இது நம்ம தூக்குனா நம்ம கிட்ட வரமாட்டாங்க அவங்க. இது விளையாடுறப்ப கூட போட்டி போட்டு அதுவே பெட்ல வந்து உட்காந்து விளையாடும். அப்புறமா நம்ம தூக்க போனோம்னு வச்சுக்கோங்க, அது உடனே பறந்து ஃபேன்ல உட்காந்துக்கும். ஆனா, அதுக்கு என்னன்னா, நாம எங்க இருக்கிறோமோ அங்க தான் தேடி வந்துரும். இப்ப இது கூட விளையாடுறது பார்த்தீங்கன்னா, அதுக்கு அப்படியே அவ்ளோ கவலையா இருக்கும். என்னடா இது கூட மட்டும் விளையாடுறாங்களேன்னு. ஆனா, அதுக்கு கோவம் வரும், கொஞ்சம் கடிக்கவும் வரும். ஏன்னா, அதுவும் நல்லா தான் விளையாடிட்டு இருந்தது. நம்ம கொஞ்ச நாளா தூக்காம விட்ட உடனே, நம்ம எவ்வளோ நல்லா விளையாடி ட்ரெயின் பண்றோமோ, அது நம்ம கூட நல்லா பழகுங்க. நம்ம வந்து அப்படியே தூக்காம அது கூட விளையாடாம விட்டோம்னா, அவங்க வந்து நம்ம கூட பழகவே மாட்டாங்க. நல்லா டேம்டு பண்ணணும். பண்ணனா எல்லாமே சூப்பரா இருக்கும். இது பார்த்தீங்கன்னா, அப்படி கொஞ்சம் இதுக்கு பார்த்தீங்கன்னா, கம்பலு, மூக்குத்தி, வளையலு, கொலுசு இந்த மாரி ஐட்டம் தான் அதுக்கு ரொம்ப பிடிக்கும். எங்க இருந்தாலும் அப்படியே மோதிரம் பார்த்தீங்கன்னா, மோதிரத்தில இருக்கிற கல்லு, மூக்குத்தில இருக்கிற கல்லு எல்லாத்தையும் சுரண்டி எடுத்துரும். நான் இதுக்காகவே பார்த்தீங்கன்னா, ஸ்டட்டு போட்டிருக்கேன். ஜிமிக்கி கம்பல் நம்ம போட்டிருந்தோம்னா, அது எல்லாமே நல்லா கருக்கு கருக்குன்னு கடிச்சிட்டே இருக்குது. சரி, இது கடிக்கிறதுக்காகவே நான் நல்லா ஒரு பாக்கெட் ஃபுல்லா இந்த பிளாக் கலர்ல கம்பல் வாங்கி வச்சிருக்கேன். அத வந்து கடிச்சு விளையாடும். நல்லாவே டைம் பாஸ் ஆகுங்க. நீங்க யாராவது காக்டெயில் வாங்கிட்டு வந்தீங்கன்னா, என்னன்னா, அது கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அப்படி விருப்பம் இருந்தா மட்டும் வாங்குங்க. அதுக்கேத்த மாரி வீடும் கொஞ்சம் அமைப்பு வச்சுக்கணும். அது கண்ட இடத்துல உட்காந்ததுன்னா, அங்கங்க வந்து வீடெல்லாம் ஒரே அழுக்காயிடும். அது கரெக்ட்டா எங்க உட்காருதோ, அது நமக்கு அது அதுக்கு ஒரு நல்லா உட்காரத்துக்கு ஒரு ஊஞ்சல் அது மாரி ரெடி பண்ணிட்டோம்னா, அது அந்த இடத்துல மட்டும் உட்காரும். அங்கேயே வந்து அது டாய்லெட் போனாலும் நமக்கு ஒண்ணும் பிரச்சனை இருக்காது. கிளீன் பண்றதும். இத நம்ம வீட்டோட அமைப்பு சரியில்லாம வாங்கின்னு வந்து ஒரு ஓரமா வச்சுட்டோம்னா, அவங்க வந்து நம்ம கூட பழக மாட்டாங்க. ஒரே கோவமாயிடுவாங்க. அதுக்கப்புறமா என்னன்னா, சீக்கிரமா இறந்தும் போயிடும். நம்ம நல்லா பார்த்துக்கிட்டோம்னா, நல்லா விளையாடும். குழந்தைங்கலாம் இருந்ததுன்னா, நல்லா என்ஜாய் பண்ணி விளையாடலாம். லவ் பேர்ட்ஸ்லாம் வந்து சுத்தமா விளையாடாதுங்க. அத நம்ம கூண்டுல வச்சு பார்க்கலாம். அவ்வளோதான். அதே மாதிரி அது பார்க்க தான் குட்டியா இருக்கும். ஆனா சாப்பிடுறது நெறையவே சாப்பிடும். லவ் பேர்ட்ஸ்க்கு நாங்க நெறைய போட்டுக்கிட்டே இருப்போம். நல்லா சாப்பிடும். ஆனா இது பார்த்தீங்கன்னா, ரொம்பவே கம்மியா தான் சாப்பிடுது. அ நல்ல சன்ஃப்ளவர் சீடு, மிக்ஸி சீடு அப்படி இல்லைன்னா, நீங்க ஸ்வீட் கார்ன் வச்சா சாப்பிடும். அப்புறமா நம்ம சன்னா ஊற வச்சு போடலாம். நான் இதெல்லாம் போட்டா இவங்க ரொம்ப விரும்பி சாப்பிட மாட்டேங்க. கூட்டமா இருந்தா தாங்க அதிகமா சாப்பிடும். 1, 2 வச்சிருந்தவங்கலாம் கொஞ்சம் கம்மியா தான் சாப்பிடும். அதனால தினையும் சன்ஃப்ளவர் சீடு மட்டும் நம்ம போட்டா போதும். நான் கோதுமை நல்லா குடுத்து பழகியிருக்கிறதுனால, கோதுமையும் நெறைய குடுப்பேன். கொஞ்சம் ஒரு பாக்ஸ்ல எப்பவுமே இருக்கும். கொஞ்சம் அரிசியும் போடுவோம். கொஞ்சம் ஏன்னா நமக்கு வந்து நம்மகிட்ட இருக்கிறது எப்பவுமே பழகி வச்சுக்கணும்னு சொல்லிட்டு, ஒரு நாளைக்கு தினை இல்லைனாலும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும்ல, அதுக்கேத்த மாரி நான் பழகி வச்சிருக்கேன். நம்ம வீட்ல காக்டெயில்லாம் வச்சிருக்கோம், ஃப்ரீயா விடுறோன்னா, வீட்ல ஃபேனெல்லாம் இல்லாம பார்த்துக்கங்க. நான் ஒரு 5 இயர்ஸா வளர்க்குறேன். ஆனா, இப்பதாங்க ஃபர்ஸ்ட் டைமா நான் ஃபேன்ல ஏமாந்து விட்டுட்டேன். அது பாவம். ஆனா, ஓரளவுக்கு நல்லாவே சமாளிச்சுச்சு. 10 நாள் எனக்கு ரொம்ப கவலையா இருந்தது. இப்ப நல்லா பழையபடி நல்லா சவுண்டு குடுத்து, நல்லா சாப்பிட ஆரம்பிச்சு,
இப்போ நல்லா மேலலாம் ஏற ஆரம்பிச்சிச்சு. இப்போ ரொம்பவே திருப்தியா இருக்குது. அ ஆனா, இப்போ பார்த்தீங்கன்னா, அதோட பொண்ணு விளையாடிட்டு இருக்கு. கூண்டுல உட்காந்துக்கிட்டு அது அப்படியே வயிறு எரிஞ்சுன்னு இருக்குது. "என்னது இவங்க மட்டும் விளையாடுறாங்களே!" அப்படின்னு சொல்லிட்டு. நான் இந்த மாரி வீடியோலாம் போடுறேன். புடிச்சு